Welcome friends. In our exercise 5.7 11th question பார்க்கிறோம். So y equal to 5 cos x minus 3 sin x prove d square y by dx square plus y equal to 0. So இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு clear-ஆ தெரியணும் d square y by dx square கொடுத்திருக்காங்க. So differentiate y's with respect to x நாம் பண்ணினோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? First one side differentiate பண்ணலாம். dy by dx முதல்ல கண்டுபிடிச்சிட்டு next again twice பண்ணலாம். First let y equal to அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க 5 cos x minus 3 sin x. Okay, so differentiate twice with respect to x. Okay, so first dy by dx கண்டுபிடிக்கணும். So dy by dx equal to 5 into d by dx of cos x minus 3 into d by dx of sin x. Okay, so 5 into differentiation of cos வந்து என்னது minus sin minus 3 into differentiation of sin என்னது உங்களுக்கு cos x. Okay, so இது ரெண்டுமே இங்க மைனஸ் இருக்கு. So மைனஸ் காமனா வெளியே எடுத்துடலாம். மீதி என்ன இருக்கு உங்களுக்கு 5 sin x plus 3 cos x. Okay, so இதுதான் உங்களுக்கு dy by dx. Again in the minus 5 sin x plus 3 cos x நம்ம என்ன பண்ணோம் again differentiate with respect to x. So d square y by dx square equal to minus d by dx of 5 sin x plus 3 cos x. Okay, same உங்களுக்கு என்ன வந்துரும் minus first 5 into d by dx of sin x 5 into d by dx of sin x plus 3 into d by dx of cos x. Okay, so இதுதான் உங்களுக்கு என்னது d square y by dx square. Okay, so அப்ப d square y by dx square equal to minus differentiation of sin x again உங்களுக்கு என்ன வந்துரும் cos x. So differentiation of sin x is cos x plus again differentiation of cos x என்னது உங்களுக்கு minus sin x. Okay, so minus இங்க again உங்களுக்கு என்ன ஆயிடும் 5 cos x plus into minus என்ன ஆயிடும் minus ஆயிடும். So 5 cos x plus into minus minus 3 sin x. Okay, so minus 5 cos x minus 3 sin x என்றது என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க y ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப d square y by dx square equal to minus y ன்னு வந்துருச்சு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது d square y by dx square minus y இந்த பக்கம் வந்துச்சுனா plus y. So d square y by dx square plus y equal to 0. Okay, so hence proved. Okay, so next 12th question பார்க்கலாம். So 12th question உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா if y equal to cos inverse x find d square y by dx square in terms of y alone அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so find d square y by dx square. Okay, in terms of y alone கொடுத்திருக்காங்க. Okay, so அப்ப என்ன one number differentiate twice with respect to x எடுக்கணும். Okay, so அதுக்கு முன்னாடி இது வேற மெத்தட் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி போடலாம்னா so first இதுல y equal to cos inverse x. Okay, so இதை differentiate பண்ணா நமக்கு some complicated formula வரும். so அது என்ன உங்களுக்கு நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா x equal to என்னன்னு எடுத்துக்கலாம் cos y ன்னு எடுத்துக்கலாம். so இந்த x இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் y equal to cos inverse x னா x equal to என்ன ஆயிரும் உங்களுக்கு cos y ன்னு வரும். for example y equal to 1 by cos x ன்னு இருக்கு. ஓகே, ஸோ மேலே வரும்போது x equal to உங்களுக்கு என்ன ஆயிடும் cos xy equal to 1 ன்னு வரும்போது x equal to cos y ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ x equal to cos y அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் y. Okay, அப்போ dxy by dy equal to
dx by dy equal to minus sin y வந்துரும். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் என்னது உங்களுக்கு மைனஸ் சைன் ஒய்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் தேவை. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் சைன். இது ஜஸ்ட் அப்படி என்ன மாறிடும், உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் மாறிடும். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் சைன்ன்றது என்னது உங்களுக்கு கொசிக்கன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ வித் ரெஸ்பெக்டிவ் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். அப்போ என்ன ஆயிரும், எனக்கு மைனஸ் சைன் கிடைச்சிடும். ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் தேவை. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்னா இது என்ன ஆயிரும், உங்களுக்கு இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆயிடும். ஸோ கொசிகன் ஒய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகெயின் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸால நம்ம திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஏன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அகெயின் differentiate with respect to y. Okay, so but d square y by dx square equal to again நம்ம என்ன பண்ணோம், இந்த cosecant y differentiate பண்றோம். So d square y by dx square equal to d by dx of minus cosecant y. Okay, so the minus வெளிய எடுத்தறலாம். differentiation of cosecant என்ன உங்களுக்கு minus cosecant theta into cot theta. Okay, so d square y by dx square equal to, so the minus வெளிய எடுத்தோம்னா differentiation of cosecant. So d by dx of cosecant y. So d by dx of cosecant y என்னது உங்களுக்கு minus cosecant y into cot y. So minus cosecant y into cot y. Minus cosecant y into cot y into உங்களுக்கு என்ன வரும், dy by dx வரும். So minus cosecant y into cot y என்ன with respect to x பண்ணதுனால cot y into dy by dx வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் இன்டூ மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும் கொசிக்கன். ஸோ கொசிக்கன் ஒய் இன்டூ காட் ஒய்னு வந்துடும். ஸோ கொசிக்கன் ஒய் இன்டூ காட் ஒய். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்கு, உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், மைனஸ் கொசிக்கன் ஒய்னு தெரியும். ஸோ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் நமக்கு என்ன தெரியும், மைனஸ் கொசிக்கன் ஒய் தெரியும். அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் கொசிக்கன் ஒய். ஸோ அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு மைனஸ் கொசிக்கன் ஒய் இன்ட்டு கொசிக்கன் ஒய், கொசிக்கன் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு காட் ஒய். ஸோ இதுதான் உங்களுக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு காட் ஒய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 13th கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு 3 cos log x plus 4 sin log x. ஸோ y ஈக்குவல் டு 3 cos log x plus 4 sin log x. 4 sin log x. ஆனால் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் y2 plus xy1 plus y equal to 0. ஓகே, ஸோ இப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் y2ன்றது என்னன்னா டபுள் டிஃபரன்ஷியேஷன், y1ன்றது சிங்கிள் டிஃபரன்ஷியேஷன், yன்றது கொஸ்டின் கொடுத்துருக்காரு. ஸோ y1ன்றது என்ன கொடுத்துருக்காங்க மீனிங் அப்படின்னா dy by dx தான் y1. y2ன்றது என்ன மீனிங்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு y2. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், dy by dx கண்டுபிடிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு எழுதிடலாம். So y equal to 3 cos log x plus 4 sin log x. Okay, so first நம்ம dy by dx நாலும் சரி y1 நாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இதை கண்டுபிடிக்கிறோம் முதல்ல. ஸோ dy by dx நாலும் y1 நாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ 3 இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். So differentiation of cos x என்னது உங்களுக்கு minus sin x. So minus sin into log x. Okay, so again நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க log x இருக்கு. So differentiate again with respect to log x. So அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு 1 by x னு வந்துரும். So plus, so next 4
differentiation of sin x. So differentiation of sin x என்னது உங்களுக்கு cos. So 4 cos log x. Again differentiation of log x என்னது உங்களுக்கு 1 by x. சொல்றது புரியுதுங்களா? So இது என்ன பண்றேன் 3 cos ஓட differentiation minus sin log x into 1 by x plus sin ஓட differentiation cos. So cos log x into 1 by x. Okay, so I just multiply பண்ணி எழுதுறேன். So y1 equal to minus 3 into sin log x divided by x plus 4 cos log x divided by x. Okay, so இப்போ ரெண்டுத்துலயுமே LCM என்னதான் உங்களுக்கு x தான் காமனா இருக்கு. So numerator மட்டும் என்ன பண்ணா நம்ம just அப்படியே ஆட் பண்ணி எழுதலாம். So y1 equal to minus 3 sin log x plus 4 cos log x. So divided by என்ன வந்துரும் உங்களுக்கு x ன்னு வந்துரும். Okay, so இப்போ இந்த x இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். Okay, so அப்ப என்ன ஆயிரும் நமக்கு x into y1. ஏன் அப்படி பண்றோம் அப்படினா நமக்கு இங்க தேவை என்னதான் xy1 தான் தேவை. So இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x into y1 equal to minus 3 sin log x minus 3 sin log x plus 4 cos log x. Okay, so இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு x into y1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் திருப்பி நம்ம d square y by dx square அப்படினா என்னது y2 கண்டுபிடிக்கணும். So y2 எப்படி கண்டுபிடிக்க முடியும் திருப்பி இத டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் y2 கண்டுபிடிக்கணும். So differentiate again. So என்ன ஆயிரும் உங்களுக்கு differentiate again with respect to x. Okay, so அப்ப நம்ம இத என்ன ஃபார்முலா அப்ளை பண்றோம்னா uv ஃபார்முலா அப்ளை பண்றோம். Okay, so இது வந்து உங்களுக்கு என்னது u, இது வந்து u into dv by dx plus v into du by dx அந்த ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்றோம். திருப்பி இது நம்ம again என்ன பண்ணி ஆகணும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். Okay, so first இத டிஃபரன்ஷியேட் பண்றது u into dv by dx. So dv by dx னா இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். நம்ம என்ன சொன்னா இது y1 ன்றது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். So again இது செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d square y by dx square அந்த d square y by dx square தான் நம்ம எப்படி எழுதணும் y2 ன்னு எழுதணும். Okay, u into dv by dx plus v into du by dx. So இது ஏற்கனவே x ஆ இருக்கு. So with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ன்னு வந்துரும். So next இங்க பாத்தீங்கன்னா -3 sin டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துரும் cos log x. So again log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x ன்னு வந்துரும். Okay, so plus 4 into okay cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் minus sin கிடைச்சிரும். So minus sin log x again log x differentiate பண்ணும்போது 1 by x. Okay, so அப்ப x into y2 plus y1 into உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு minus x into y2 plus y1 equal to minus 3 cos log x divided by x plus இங்க minus இருக்கு. So plus into minus ஆயிரும். So minus 4 sin log x divided by x ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த என்ன பண்றோம் இந்த x அப்படியே நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டுமே டினாமினேட்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு x சேமா தான் இருக்கு. ஸோ டைரக்ட்லா ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். ஸோ minus 3 cos log x, ஸோ minus 4 sin log x divided by x வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு xy2 plus y1. இப்போ இந்த x வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ x into xy2 plus y1 equal to minus 3 cos log x, so minus 4 sin log x வந்துரும். ஓகே, ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x into x என்ன ஆயிரும் உங்களுக்கு x square y2 plus x into y1 plus xy1. புரியுதுங்களா? x into xy2 x square y2 plus xy1. அப்ப மீதி என்ன இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் காமனா இருக்கு. ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 3 cos log x plus 4 sin log x அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ x square y2 plus xy1 இந்த 3 cos log x plus 4 sin log x அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்தது. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு என்னது நமக்கு y அப்படின்றது.
ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இதுதான் உங்களுக்கு கிவனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்திருப்போம், ஒய்ன்னு எடுத்திருப்போம். ஸோ மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அப்போ என்ன வந்துடும், தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன். ஸோ அந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹென்ஸ் 13th கொஸ்டின் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட், ஸோ ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஷோ பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.